டெவலப்பர் அண்ட் டெஸ்டர் இந்த 2 ரோல் மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் சப்போர்ட்டோட ரோல் வந்து ரொம்பவே நிறையா இருக்குது. ஸோ அந்த ரோல் பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக ஐடி ஃபீல்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஏகப்பட்ட ரோல்ஸ் இருக்கும். ஸோ அதில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரோல் தான் இந்த டெக்னிக்கல் சப்போர்ட். ஸோ ஒரு அப்ளிகேஷன் வந்து டெவலப்பர்ஸ் வந்து டெவலப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் வந்து டெஸ்டர் மூலமாக நிறையா ஃபீல்ட்ஸ் நிறையா டெஸ்ட் கேசஸ் வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க. அது வந்து எப்படி ஒர்க் ஆகுது, கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமர் கேட்ட ஃபீச்சர்ஸ் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுதா, அவருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு அதை டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அதை டிப்ளாய் பண்ணுவாங்க கஸ்டமர் யூஸ்க்காக. ஸோ அதை வந்து கஸ்டமர் யூஸ் பண்ணுறப்போ ஒரு 1 மந்த்லையோ ஒரு 1 இயர்லையோ ஒரு 1.5 இயர்ஸ்லையோ வந்து அதில் வந்து சில ப்ராப்ளம்ஸ் சில எரர்ஸ் வந்து வரும். ஸோ அந்த எரரை வந்து ஒரு ப்ராப்ளம்னு எடுத்துட்டு வருவாங்க நம்ம கிட்ட. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து டெக் சப்போர்ட்டோட வேலையே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டெக் சப்போர்ட்ல பொதுவாக பார்த்தா ஒரு 3 லேயர்ஸ் ஆஃப் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் லேயர் டெக் சப்போர்ட்டா இருக்கவருக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். லைக் அவங்களுக்கு வந்து டேட்டாபேஸ் பத்தி அவ்வளோவா நாலேஜ் இருக்குன்னு அவசியமே கிடையாது. அண்ட் ப்ராஜெக்ட் பத்தியும் அவ்வளோவா நாலேஜ் இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஒரு ஓவராலா அந்த ப்ராஜெக்ட் பத்தி தெரிஞ்சிருந்தா போதும். பட் அவருக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்.